டெட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து ராட்சத சுமார் 8 அடி உயரத்துக்கு எழும்புகின்றன. இதனால் பொதுமக்கள் நடமாட்டமின்றி கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் அகிலா. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் டெல்டா மாவட்டங்கள் நெருங்கி வரும் நிலையில மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடுமையான கடல் சீற்றம் காணப்படுகிறது. இந்த புயல் காரணமாக கடற்கரையில் 11 அடி உயரம் வரை அலைகள் எழும்பும் எனவும், இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட ஸ்ரீகாந்த் அறிவித்திருக்காரு. இந்த நிலையில இன்று தரங்கம்பாடிக்கு தற்போது கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படுகிறது. தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் அலைகள் கரையில் கொட்டியுள்ள கருங்கற்களை தாண்டியும் சுமார் 8 அடி உயரத்துக்கு மேலே எழும்பி ஆக்ரோஷத்துடன் ஆர்ப்பரித்து ராட்சச அலைகளாக எழும்பி கரையை நோக்கி வருகிறது. இதனால தரங்கம்பாடி சுற்றுலா மையம் ஆட்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மீனவர்கள் கரைகளில் பாதுகாப்பாகவும் படகுகளை நிறுத்தி வைத்துவிட்டு வீடுகளிலேயே முடங்கி உள்ளனர். மேலும் பகுதியில் பொதுமக்களுடைய நடமாட்டமும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த கனமழையின் தற்போது நீடித்து வருகிறது. மாவட்டத்தில் காலை 8:30 மணியிலிருந்து 12 மணி வரை 15.75 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகிறது. இப்ப தற்போது தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.